மதுரையில் பள்ளிக்கு சென்ற 14 வயது மாணவன் கடத்தப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்ததாக கூறப்படும் ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி தற்கொலை செய்து கொண்டு விட்டதாக அவரது தாய் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகர் எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் மைதிலி ராஜலட்சுமி. இவரது 14 வயது மகன் ஆட்டோவில் பள்ளி செல்லும் போது ஆட்டோ ஓட்டுநருடன் கடத்தப்பட்டார். பின்னர் காவல்துறை தங்களை பின்தொடர்வதை அறிந்த கடத்தல்காரர்கள் இருவரையும் விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இது தொடர்பான வழக்கில் முன்னாள் காவலர் செந்தில்குமார் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் ஐஏஎஸ் அதிகாரி ரஞ்சித் என்பவரின் மனைவியான சூர்யாவையும் பிரபல ரவுடியான ஹைகோர்ட் மகாராஜாவையும் தேடி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குஜராத் காந்தி நகரில் சூர்யா தற்கொலை செய்து கொண்டு விட்டதாகவும் அவரது தாயும் பாட்டியும் தெரிவித்துள்ளனர். மைதிலி ராஜலட்சுமி மற்றும் கிஷோர் ஆகியோர் சூர்யாவை ஏமாற்றி பியூட்டி பார்லரை கைப்பற்றிவிட்டதாகவும் தற்போது பொய்யான கடத்தல் புகார் அளித்து அவரை தற்கொலை செய்து கொள்ள வைத்துவிட்டதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளனர். மைதிலி ராஜலட்சுமி என் பிள்ளைகிட்ட சொத்தை எழுதி வாங்கி ரூபாதாரேன்னு ஏமாத்திட்டா. என் பிள்ளை போய் கேட்டிருக்கும் போல என்ன செஞ்சுச்சோ எனக்கு விவசாயம் தெரியாது. இன்னைக்கு என் பிள்ளை 3 பிள்ளைகளை விட்டுட்டு வெக்கமானதுக்கு குஜராத்ல செத்து போச்சு. காலையில குஜராத்ல இருந்து போன் அடிச்சு சொல்றாங்க செத்து போச்சுன்னு. என் பிள்ளைய டைவர்ஸ் பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க. என் மருமையும் கூட டைவர்ஸ் பண்ணல. என் மருமையும் தங்கம் பியூட்டி பார்லரை ஏமாத்தி புடுங்கி இன்னைக்கு வீட்டு அவ சொத்துக்களை 2-3 சொத்தை எழுதி வாங்கிட்டாயா. விளாத்தி சொத்தை எழுதி வாங்கினா எல்லாத்தையும் எழுதி வாங்கி இன்னைக்கு கடைசி எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு கடைசி காசு கொடுக்கன்னு ஏமாத்தி இன்னைக்கு என் பிள்ளைய சாகடிச்சுட்டாயா.